வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தை மீதான பணமோசடி வழக்கு தற்போது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நடிகர் சூரி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்து நடக்கப் போவது என்ன? பண மோசடி விவகாரத்தில் முன்னாள் டிஜிபி ரமேஷ் குடவாலா மீது முறையான விசாரணை இல்லை என கூறி நடிகர் சூரி தரப்பில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டது. ஆனால் மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோசடி புகாரில் குற்றப்பிரிவு போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சென்னை விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் பிரபல நகைச்சுவை நடிகர் சூரி சென்னை காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் சிறுசேரியில் நிலம் வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் பண மோசடி செய்ததாக முன்னாள் டிஜிபி ரமேஷ் குடவாலா, பட தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு அன்புவேல் ராஜன் தயாரிப்பில் வீரதீர சூரன் படம் தயாரிக்கப்பட்டது. அப்படத்தின் தயாரிப்பாளராக அன்புவேல் ராஜனும் இணை தயாரிப்பாளராக முன்னாள் டிஜிபி ரமேஷ் குடவாலாவும் இருந்தனர். ரமேஷ் குடவாலாவின் மகன் விஷ்ணு விஷால் கதாநாயகனாகவும் நடிகர் சூரி நகைச்சுவை பாத்திரத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகி இருந்தனர். படத்திற்கு சூரி 40 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசிய நிலையில் முறையாக பேசியபடி சம்பளம் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுசேரியில் ஒரு இடத்தை காட்டி அதை சம்பளத்திற்கு பதிலாக வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளனர். மேலும் கூடுதலாக பணமும் கேட்டுள்ளனர். நிலத்தை வாங்க முடிவு செய்த சூரி பல தவணைகளாக 3,15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். பிறகு விசாரித்ததில் அந்த இடத்திற்கு சரியான பாதை இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் நிலத்திற்கு சரியான ஆவணமும் அன்புவேல் ராஜனிடம் இல்லை. இதனால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுள்ளார் சூரி. முதலில் ஒரு சிறிய தொகையை திருப்பி கொடுத்தவர் மீதி தொகையான 2,69 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றியதாக கூறியுள்ளார். இதுகுறித்து அன்புவேல் ராஜன் ரமேஷ் குடவாலா மீது போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டது. அதன்படி அடையாறு போலீசார் இருவர் மீதும் நம்பிக்கை மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி நடிகர் சூரி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நிர்மல்குமார் முன்பு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது சூரி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் குடவாலா முன்னாள் டிஜிபி என்பதால் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் அவருக்கு சாதகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இதுபோன்ற பண மோசடி செயல்களில் ஈடுபடக்கூடாது என கருத்து தெரிவித்தார். மேலும் கோடிக்கணக்கில் பண மோசடி நடைபெற்றுள்ளதால் இந்த வழக்கின் விசாரணையை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றி உத்தரவிடுவதாக தெரிவித்தார். துணை ஆணையர் பொறுப்பில் உள்ள IPS அதிகாரி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இதனை கூடுதல் ஆணையர் பொறுப்பில் உள்ள அதிகாரி மேற்பார்வையிட வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்தார். அன்புவேல் ராஜன் மற்றும் ரமேஷ் குடவாலா மீது புதிதாக விசாரணை நடத்தி அதை 6 மாதங்களுக்குள் முடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நடிகர் சூரியின் பண மோசடி புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.